யூகம், அதே போன்று துருவி துருவி ஆராய்வது, அடுத்து மூணாவது புறம் பேசி திரிவது. இந்த மூன்றும் என்னன்னு சொன்னா, இறந்த சகோதரனின் இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்கு சமமானது என்று அல்லாஹ் சொன்னா கடுமையா சொல்றான். எவ்வளவு கடுமை பார்த்தீங்க. சாப்பிடுவோமா நம்ம? என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் மரணித்து விட்டான், நான் அவனை உட்கார்ந்து பிச்சு தின்னுக்கிட்டு இருப்பேனா? சாப்பிட்டு கொண்டு இருப்பேனா? சாப்பிட்டால் எப்படி ஈனங்கட்டதாக இருக்குமோ, ஈனங்கட்ட செய்தியாக இருக்குமோ, மானங்கட்ட பொழப்பாக இருக்குமோ, அது போன்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அஜித் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பிற்கினியவர்களே, 49வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் அதை பேசுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வதந்திகளை பரப்புவது, வதந்திகளை துருவி துருவி ஆராய்வது, அல்லது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ளாமல் அதை பரப்புவது இருக்கிறதே, அதை பற்றிய புறம் பேசுதல் இருக்கிறது அல்லவா, இவைகளெல்லாம் மிக கொடுமையானது என்பதை அன்பிற்கினியவர்களே, குறிப்பாக மனித சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய, அதுவும் ஈமான் கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, பொய்யனுக்கு இலக்கணம் என்ன தெரியுங்களா? பொய்யன்னா யாரு அப்படி ஒரு இலக்கணம் சொல்றாங்க. தான் எதையெல்லாம் கேள்விப்படுகின்றேனோ அதை எடுத்துக்கொண்டே திரிவான். கேள்விப்பட்ட விஷயத்தை, தனக்கு கிடைச்ச அந்த செய்தியை என்ன பண்ணுவான்னு சொன்னா எடுத்துக்கிட்டே போவான். யாரெல்லாம் முன்னால வர்றாங்களோ பார்க்கறானோ அவங்கள்ட்டெல்லாம் இந்த செய்தியை எத்தி வைப்பான், எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு மனப்பான்மை அவனுக்கு இருக்கும். அவன் பொய்யன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்தி முஸ்லிமுடைய கிரந்தத்தில் 6வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, வதந்தியை பரப்புபவர்கள், வதந்தியை தூக்கி கொண்டு அலைபவர்கள் நாளை மறுமையிலே கடுமையான விசாரணைக்கு உட்படுவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வதந்தி அப்படிங்கிற அந்த ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, தான் அல்லாத ஒரு செய்தியை, தன்னை பற்றி அல்லாத மற்றவரின் செய்தியை அதை பேசுவது, அதை எடுத்துக்கிட்டு போறது, அதை துருவி ஆராய்வது, அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்றது, அதை ரொம்ப அப்படியே உள்வாங்கி கொண்டு அப்படியே இருப்பது, இது எது மாதிரின்னு சொன்னா தேனை விட ருசியா இருக்கும் அவங்களுக்கு. தேன் கூட சில நேரங்களில் திகட்டி போகிவிடும், தேனுடைய ருசி கூட சில நேரங்களிலே திகட்டிவிடும். ஆனால் இது போன்ற காரியத்தில் வதந்தி பரப்புகிறவர்களுடைய அந்த மனோநிலை என்னன்னு சொன்னா, அந்த ருசியை ருசித்துக் கொண்டே இருப்பார்கள். அதை செய்யலன்னா அவனால் இருக்க முடியாது. வதந்தி பரப்பலன்னா அவனால நிம்மதியா இருக்க முடியாது, அவனுக்கு தூக்கம் வராது. அதை பரப்புனாதான் அவனுக்கு அன்னைக்கு தேனை சாப்பிட்ட மாதிரி, இறைச்சி சாப்பிட்ட மாதிரி, அன்னைக்கு அவனுக்கு ஹல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உலகத்தில் நாம பார்க்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, அதனால்தான்